Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ரஞ்சித் சினிமா. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஞ்சித் சினிமா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன வாட் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு நல்ல ஃபிக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த மூவில ஆசிஃப் அலி லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்டனோட நான் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை தழுவி ஒரு படமாக எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. பட் அவருக்கு அந்த கதையோட நரேஷன் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் கண்டென்ட் இருக்கனால செகண்ட் ஆஃப் நரேஷனை ஓனாக நரேட் பண்ணி ஒரு படமாக எடுக்கலான்னு களத்தில் இறங்கும் போது அவர் என்ன செகண்ட் ஆஃபாக எடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த சம்பவம்லாம் அவரோட வாழ்க்கையில் தானாக நடக்க ஆரம்பிக்குது. அதனால அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, அதுலேருந்து அவர் மாட்டிக்காமல் எப்படி தப்பிச்சு வந்தார், படம் எடுத்தாரா இல்லையாங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச்னா ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவை தான் ப்ராப்பராக நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மலையாளம் த்ரில்லர் மூவிஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவி நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரூவ்ஸாக செம்மையாக நடிச்சிருந்தாலும் ஆசிஃப் அலி இந்த மூவிக்கு எக்ஸ்ட்ரா பேக் போனால் அமைஞ்சிருக்காருங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ட்ராமாவை எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருந்தாங்க. வினைத்தாண்டி ஒரு ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்பைர் பண்ணி படமாக அங்கே டேரக்டராகவே ஹீரோ எடுத்திருந்தாலும் கிளைமேக்ஸில் அவர் நினச்ச விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி அதை ஃபிக்ஷன் ட்ராமாவை மாற்றிருப்பாரு. இங்கேயுமே நம்ம கதையோட ஹீரோவை அதே தான் இன்ஸ்பைர் பண்ணி பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஃபுல்லாக ராவான த்ரில்லராக எடுக்காமல் கமர்ஷியல் மசாலாவையும் உருட்டிட்டாருங்கிறது உங்களால் இந்த மூவி பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட் அண்ட் எல்லாமே ஓகேஷா ப்ராப்பராக டீசெண்டாக வாட்சபிளாக தான் இருக்குது. டெக்னிக்கலாக செம ஸ்ட்ராங்கான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோட ரெஃபரன்ஸ் சொல்லி எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா சப் ஸ்டோரிஸில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால இதெல்லாம் நடந்துச்சுங்கிற அந்த லாஜிக் ரீசனிங் ரிவெஞ்ச் ட்ராமா எல்லாமே ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆனதுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா லவ் ட்ராமா பொசிஷன்ஸ் அந்த அளவு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் ஆர்கானிக்காக ரியலாக இல்லாமல் போயிடுச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ட்ராமா கிளாஷஸ் எல்லாத்தையுமே ஓவர் டூ பண்ணி வச்சிட்டாங்க. அந்த இடத்துல ரியாலிட்டி பயங்கரமாக அடி வாங்கினுச்சு. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் ட்ராமா தான் எக்ஸ்பெரிமெண்டல் ட்ராமாவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் சஜஷனாக தான் இருக்குது. வீக்கெண்டில் போர் அடிச்சா டைம் இருந்தால் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசென்ட் வாட்ச்னா மலையாளம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ரஞ்சித் சினிமா. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சோ லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.